என் பேர் வந்து விஜயகுமார். மவுண்ட் ரோட்டில் டீ கடை வச்சுருக்கேன். ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. யூடியூப்பில் சேனல் ஓப்பன் பண்ணி எதனா ஒரு 4-5 வீடியோ போட்டுட்ருக்கேன். எதனா ஒரு வருமானம் வரும், பசங்களை படிக்க வைக்கலாம். பொண்ணு வந்து 12வது காலேஜ் போகுது, பையன் வந்து 12வது படிக்கிறான். எதனா ஒன்று யூடியூப்பில் நடித்து எதனா ஒன்று சம்பாதிக்கலான்னு ஒரு சின்ன ஆசை. அதுக்கு உங்களோட ஆதரவும் இதுவும் வேணும் எனக்கு. எதனா யூடியூப் சேனலில் எதனா தெரிஞ்சு தெரியாமல் எதனா தவறு செஞ்சுருந்தால் அதை நீங்கள் தாயுள்ளத்தோடு கொஞ்சம் மன்னிச்சிக்கணும். நான் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன். 2 பசங்க இருக்கிறாங்க. அவங்க படிப்பு செலவுக்கு எதனா அந்த யூடியூப் சேனல் மூலமாக எதனா ஒரு வருமானம் வரும் அதிகபட்சமாக நான் கொஞ்சம் பாடுபடுறேன். அதனால் அந்த யூடியூப்காரங்க ஏன்னா என்னோடய சேனல் அப்லோட் கொடுத்தேன், என்னோடய ஷார்ட்ஸ்லாம் அப்லோட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் எதாவது வருமானம் வரும்னு நான் பார்க்குறேன். இதனால் வந்து இதுக்கப்புறம் நான் எந்த தவறும் செய்ய மாட்டேன். எதுவுமே செய்யலை, அப்படியே செஞ்சுருந்தாலும் என்னை தாயுள்ளத்தோடு மன்னிக்கணும். நான் வந்து டீ கடை தாங்க வச்சுருக்கேன். பாருங்கள், நான் வந்து டீ கடை தான் வச்சுருக்கேன். ஏதோ கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச ஆதரவு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பசங்க படிப்பு செலவுக்கு எதனா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன். 2 பசங்க இருக்குது. 2 பசங்களோட லைஃப்லாம் கொஞ்சம் பார்க்கணும். அதனால் நீங்கள் கொஞ்சம் என் சேனலில் கொஞ்சம் அப்ரோல் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் எனக்கு எதனா வருமானம் வரும். அதனால தான் நான் இவ்வளோ பாடுபடுறேன். இவ்வளோ தான் நம்பி இருக்கேன் நான். அதனால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார். முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நான் தவறு எதனா செய்யணும், நான் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறேன்.